ஹாய் வணக்கம். வாங்க இன்னைக்கு என்ன லன்ச் செய்ய போகிறோன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள்களை எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அப்போ தான் நம்ம செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் அரிசியை நல்லா 3 முறை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா டிஷ்ஷுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் அதுவும் நான் ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்தது கத்திரிக்காய் தேவையான அளவு எடுத்துட்டேங்க. இது பார்த்திங்கன்னா புளியை உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சாச்சு. இது கொத்தமல்லிங்க. நெக்ஸ்ட்டு வாழைக்கருவாடு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த வாழைக்கருவாடு. இது மொச்சக்கொட்டை காலையிலே ஊற வச்சுட்டேங்க. நான் வேக வச்சு போட மாட்டேன், ஊற வச்சு தான் போடுவேன். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கருவேப்பிலை இது தாங்க இப்போது நான் லஞ்சுக்கு செய்ய போகிற டிஷ்ஷுங்க. எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க இந்த சாதத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா வேக வச்சு வடித்து எடுத்துக்கலாம். சாதம் வெந்துட்டே இருக்கட்டும்ங்க. அதுக்குள்ளே நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. என்னென்ன தேவையோ எல்லாமே புளி கரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். வாங்க வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாங்களா. இப்போது வெங்காயம், தக்காளி எல்லாம் பொடியாக கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காயை நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டேங்க. புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை எடுத்து வச்சாச்சு. சாதம் ஓரளவுக்கு நல்லா வெந்தம் வந்துடுச்சுங்க. பாருங்கள், பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டேன். அந்த பச்சை மிளகாயை நீட்டாக கீறி வச்சுருக்கேங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காயும் நீட்டாக கட் பண்ணி வச்சாச்சு. கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது புளி கரைச்சல், இது மொச்சக்கொட்டை, இது கருவாடை நல்லா சுட தண்ணியில் வாஷ் பண்ணணும் இல்லையா, அதுக்காக அந்த தண்ணி எடுத்து வச்சாச்சு. வாங்க இப்போ இந்த சாதத்தை வடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். கருவாடையும் சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. சுடு தண்ணியில் போட்டோன்னே அவ்வளோ டஸ்ட்டு வெளியே வந்தது. இப்போது நான் அந்த கிரேவி செய்ய போகிறேன் இல்லைங்களா, அந்த கிரேவிக்கு தேவையான பாத்திரத்தை நான் ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றாச்சுங்க. அதிகமாகவே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதுக்கு அளவுலாம் கிடையாதுங்க, நான் தோராயமாக தான் ஊற்றுவேன். எண்ணெய் இப்போது நல்லா காஞ்சி வந்துருச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு கடுகை நம்ம போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சு வரட்டும். இந்த டிஷ்ஷு பார்ட் 1 பார்ட் 2 2ஆக பிரித்து போடுறேங்க. இது பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 வீடியோவில் என்ன டிஷ்ஷுன்றதை உங்களுக்கு நான் போடுவேன் பாருங்கள். இப்போ வெங்காயம், அதுக்கப்புறம் கீறி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை எல்லாமே போட்டாச்சு. போட்டு நல்லா வதங்கி வரட்டும். பார்ட் 2 வீடியோவும் பாருங்கள். இது பார்ட் 1 வீடியோ. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.